ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தன் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோவில் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசஜிரு தாளம் சிலம்பும் சிதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே தியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு மனிதனுக்கு கஷ்டகாலம் எப்போ வரும்? கஷ்டகாலம் எப்போ வரும் அப்படின்னா, காரகங்களும் பாவகங்களும் எது, எந்த காரகமும் எந்த பாவகமும் அப்படின்னா, 6ஆம் வீட்டதிபதி நோய் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் கஷ்டம் வரும். நோயிலும் கஷ்டம் வரும், பணத்தாலையும் கஷ்டம் வரும். கஷ்டம்னா எல்லாம் ஒரே கஷ்டமாக நாம் பார்க்கக்கூடாது. எதனால் இதை சொல்கிறேன்னா, கஷ்டம்னு சொல்கிறேன், எந்த கஷ்டம் எதுவும் இல்லையே இப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்கிறேன். நோய்வாய் சம்மந்தப்பட்ட கஷ்டம், பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டம், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போது இந்த ஒரு மன துயரத்தை, மன கஷ்டத்தை ஒருவருக்கு எந்த காலகட்டத்திலே அது தேடி வரும், அந்த ஜாதகனுக்கு தெரியப்படுத்தும். தெரியாமலும் இருக்கலாம், தெரிந்தும் இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு நிலைமை இந்த பூ உலகில் பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களே. இது பொதுவானது எல்லோருக்குமே. அப்போது அவருக்கு தான் கஷ்டம், எனக்கு இல்லை, இப்போ எனக்கு தான் கஷ்டம் மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதாவது சிறிய அளவில் இருப்பவர்களுக்கு சிறிய கஷ்டங்களும், பெரிய அளவில் இருப்பவர்களுக்கு பெரிய கஷ்டங்களும் தன்னுடைய எடைக்கேற்றவாறு கஷ்டம் வரும். இருக்குதா? அது பொதுவான கருத்தை எல்லோருக்கும் உண்டு. இது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னா, பகலில் பிறந்த ஜாதகனுக்கு மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறாரோ, மாந்தி என்ன சொல்கிறோம் பொதுவாக, ஒரு ஜாதகத்தில் 12 ராசிகளிலே எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மாந்தி பகவான் எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடமும் அந்த பாவகமும் அந்த ஜாதகனுக்கு வேலை செய்யாது, துன்பங்களைத்தான் தேடி வரும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். எது? இந்த மாந்தி பகவானை பற்றி. அப்போது இவர் இந்த மாந்தி பகவான் இருந்த ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 5, 9ஆம் இடங்களில் 5, 9ஆம் இடங்களில் கோச்சாரப்படி சனி பகவான் வரும் காலம், அந்த ஜாதகனுக்கு எந்த பாவகமோ எந்த காரகமோ அதற்கேற்றது போல அந்த ஜாதகனுக்கு கஷ்டங்களும் விரயங்களும் தேடி வரும். அப்போது இதன் மூலமாக பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, பண பரிவர்த்தனையில் பிரச்சனை இருக்குது, நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ந்தால் மட்டுமே தான் சொல்ல முடியும். இது எல்லோருக்கும் இப்படி இருக்குமா அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்தால் உண்மை நிலவரங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஏன் பகலில் பிறந்தவனுக்கு தான் கஷ்டம் வருமா, இரவில் பிறந்தவனுக்கு வராதா? ஒரு கேள்வி. இப்போ எதிரில் உட்காந்து ஒரு யோசிச்சிருக்காரு, என்னது பகலில் தான் பிறக்க கஷ்டம்னு சொல்லிட்டாரு, அப்போ இரவில் பிறக்க கஷ்டம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது இரவில் பிறந்த ஜாதகனுக்கு அவருடைய லக்னத்திற்கு மாந்தி எந்த இடத்தில் நிற்கிறாரோ, எந்த இடத்துல வேணாலும் நிற்கட்டும்,
அந்த ஒரு மாந்தி நின்ற இடத்திற்கு, அதாவது மாந்தி நின்ற இடத்திலிருந்து 7ஆம் இடம், மாந்தி நின்ற, நல்லா புரிஞ்சுக்கணும், மாந்தி நின்ற இடத்திலிருந்து 7ஆம் இடம், அந்த ஒரு 7ஆம் இடத்திலிருந்து 5, 9ஆம் இடத்திற்கு கோச்சார சனி பகவான் வரும் காலம். அந்த ஜாதகனுக்கு அந்த ஜனனகால ஜாதகத்திற்கேற்றது போல அந்த காரகமும் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான துன்பங்களும் துயரங்களும் விரயங்களும் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே கண்டிப்பாக இருக்கும். அப்போது இரவில் பிறந்தவருக்கு ஒரு மாதிரியும், பகலில் பிறந்தவனுக்கு ஒரு மாதிரியும், எல்லாமே மாந்தி தான். மாந்தியை எடுத்து தான் இந்த ஒரு மாந்தினாலே கஷ்டம். அந்த பாவகம் கெடும், காரகம் கெடும், எல்லாமே கெடும். ஏன்னா அது அசுப கிரகம். இதை வைத்துத்தான் மனிதனுக்கு வரக்கூடிய துயரங்கள், விரயங்கள், கஷ்டங்களை நம்மால் மிக எளிதில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.